நடிகை மீனாவுடைய கணவர் வித்யாசாகர் அவர்கள் நேத்து இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேட்டதுமே ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த திரையுலகமே அதிர்ச்சியில் மூழ்கி இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு ஆல்ரெடி லங்ஸில் ப்ராப்ளம் இருந்துச்சு. சில மாதங்களுக்கு முன்னாடி கோவிட்னால் ஏற்படக்கூடிய பாதிப்புனால் இன்னும் அதிகமாயிடுச்சு. தொடர்ந்து சிகிச்சையில் இருந்து வந்த வித்யாசாகர் நேற்று இரவு சிகிச்சை பலனளிக்காமல் இறந்து போயிட்டாரு. இப்போ செலிபிரிட்டிஸ் மற்றும் மீனாவுடைய ரசிகர்கள் எல்லாருமே ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சில சினிமா பிரபலங்கள் நேரில் போயிட்டு ஆறுதல் தெரிவித்தாங்க. ஒரு சில பேர் மீடியா மூலமாக ஆறுதலை தெரிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. மீனா மற்றும் வித்யாசாகர் இவங்க 2 பேருக்கும் கடந்த 2009 வருஷம் ஜூலை 12ஆம் தேதி தான் இவங்களுக்கு திருமணம் நடந்தது. திருமணம் அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் மீனா அந்த டைமில் முன்னணி நடிகை அப்படிங்கிறதுனால ரொம்பவே கோலாகலமாக இந்த திருமணம் நடந்துச்சு. நிறைய பிரபலங்கள் இவங்களுடைய திருமணத்தில் கலந்துக்கிட்டாங்க. இவங்களுடைய திருமணம் சம்பந்தமான புகைப்படங்கள் தான் இப்போ சமூக வலைதளங்களில் அதிக நபர்களால் தேடப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. சில வருடங்கள் கழித்து நைனிகா பிறந்தாங்க. ஃபேமிலியோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் அப்பப்போ மீனா பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். இன்னும் 13 நாட்களில் இவங்களுக்கு திருமண நாள் வரப்போகுது. ஆனால் அதுக்குள்ளே இந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. திருமண நாள் செலிப்ரேட் பண்ண முடியாமல் இப்படி ஒரு சோகமான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் இந்த ஒரு விஷயத்தை அதிகமாக ஷேர் பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. சினிமாவில் பிஸியாக நடிச்சிக்கிட்டு இருந்த மீனா ரொம்பவே லேட்டாக தான் திருமணம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ ஷேர் பண்ணப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பிறந்தநாள் செலிப்ரேஷனாக இருக்கட்டும், இல்லை ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எல்லாத்தையுமே மீனா சமூக வலைதளங்களில் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலுமே மீனா தன்னுடைய கணவர் வித்யாசாகரோடு தான் போவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ சொல்லப்பட்டு வந்துட்டுருக்கு. ஆனால் இப்போ இவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணுமா, ஏன் இப்படி ஒரு நிலைமை இப்போ இவ்வளோ சீக்கிரமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.